இப்போ பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்குள்ளவே எனக்கு 2 கண் பார்வையும் பளிச்சுன்னு சுத்தமாக தெரியுது. சூப்பர் சூப்பர் சூப்பர், சுத்தமாக தெரியுது. நான் இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, டாக்டரை விட இந்த தைலத்துக்கு தான் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். எவ்வளோ அதாவது வந்து இந்த டிராப்ஸை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே படுத்து தூங்கிட்டோம்னா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துட்டா எல்லா டெஸ்ட்டும் வந்து கண் வழியே வெளியே வந்துடுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. வராதுன்ட்டாங்க. நான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாம் 4-5 ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு தான் வந்தேன். அப்புறம் தான் சரி திருப்பி மறுபடியும் அந்த தைலத்தை சித்த வைத்தியில் போயிட்டு அந்த தைலத்தை சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே ட்ராப்ஸ் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் தெரிஞ்சு மட்டும் இப்போ ஆடம்பரத்தில் பரவாயில்ல, நல்லா இருக்கேன். எந்த பிரச்சனை இல்லை. வணக்கம் நண்பர்களே, உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய அருகில் பார்த்தினாக்கா அப்பா மகன் 2 பேருமே வந்திருக்காங்க. மகனுக்கு பல வருஷங்களாக பிரச்சனை, அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பல வருஷங்களாக பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து நிறைய இடத்துல போய் பார்த்து ஒரு சில இடத்துல சர்ஜரி அதை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி எனக்கு எங்கே சுத்தமாக பார்வையே தெரியாமல் போகுமோ அப்படின்ற பயந்து இருக்கிற சூழ்நிலை தான் பார்த்திங்கனாக்கா சந்திச்சிருக்காங்க. இப்போது 1 மாதம் ட்ரீட்மெண்ட்டில் மிகப்பெரிய மாற்றம், 99% சரியாச்சுன்னு சொல்கிறார். அது எப்படி, என்ன, அப்பாவுக்கு எப்படி சரியாச்சுன்ற எல்லா தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தந்தை மகன் இருப்பாலும் வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்றத நம்ம இவங்ககிட்டே கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவர் தைலம் எப்படி கண்ணுக்குள்ளே விட்டு அதை எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணுன்றதை கேட்குறாங்க. ஐயா செஞ்சு காமிக்கிறாரு பாருங்கள். இந்த ட்ராப்ஸ் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நாமளும் வந்து இந்த மாதிரி ஒரு சொட்டு வந்து விட்டால் போதும். கண்ணை வந்து லைட்டாக நீங்களே வந்து கூட விட்டுக்கலாம், ஒரு சொட்டு. அதே போல் இந்த கண்ணில் இந்த இமை கீழே ஒரு சொட்டு வந்து விட்டுட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிங்க. ஒரு சொட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணி ஒரு ட்ராப்ஸ் விட்டதுக்கப்புறம் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து விட்டதுக்கப்புறம் பொறுமையாக என்ன பண்ணணும்னா, இந்த எலும்பு பகுதி இருக்குது பாருங்கள், இந்த பகுதியை வந்து லைட்டாக இப்படி ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும். வேறு தசை பகுதியில் கைக்கூடாது. இப்படி இந்த ஸ்கல்லில் இருக்கக்கூடிய இந்த எலும்பு பகுதியை வந்து இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஒரு 6 முறையை வந்து செய்யணும். இந்த மாதிரி செய்யும் போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த புருவம் இந்த ஆரம் வைக்கிற இடத்துல ஒரு லைட்டாக ஒரு அழுத்தம், அப்படியே கையை மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகும், ஒரு கட்டு போல் இருக்கும். இந்த இடத்துல ஒரு அழுத்தம், அதே மாதிரி புருவம் முடிகிற இடத்துல ஒரு அழுத்தம். அதே மாதிரி இந்த கண்கள் வந்து இந்த எண்டாகிற இடத்துல இந்த இடத்துல லேசாக ஒரு அழுத்தம். அதே மாதிரி இப்படி முன்னாடி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், இந்த இடத்துல ஒரு அழுத்தம். அப்படியே வந்து மூக்கு டுவர்ட்ஸ் நோஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மூக்கை நோக்கி இந்த மாதிரி ஒரு அழுத்தம் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி ஒரு 6 முதல் 9 முறை வந்து நீங்கள் செஞ்சுட்டு விட்டுடணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா காலை மாலை 2 வேளையும் ஒரு சொட்டு மருந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிடம் கழித்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிமுலேஷன் வந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வரம்பு புள்ளிகள் எல்லாமே வந்து தூண்டப்பட்டு உங்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகும். இந்த எக்ஸசைஸ் வந்து எத்தனை முறை செய்யணும்? காலையில் மருந்து விடும்போது ஒரு தடவை செய்யணும், மறுபடியும் ஈவினிங் ஒரு தடவை விடும்போது இந்த மாதிரி செய்யணும். கிளாக் வைஸ் 6 to 9 டைம்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யணும். இப்போ எனக்கு கண் மருந்து விடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கைகளாலே நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிமுலேஷன் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது வர்ம புள்ளிகள் இயக்கப்பட்டு உங்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய பல்வேறு நோய்கள் வந்து உங்களுக்கு தீர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஐ ஸ்ட்ரெயின் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, லைட் வந்து ஹை இன்டென்சிட்டி லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஐயா பெரியவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை இன்டென்சிட்டி லைட்னால வந்து அவர் கண் நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலுமே இந்த மாதிரியான ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து கொடுக்கும்போது எப்படி நீங்கள் உடலுக்கு வந்து உடல் பயிற்சி வந்து செய்கிறீங்களோ அதே போல் இந்த கண்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டிமுலேஷன் வந்து நீங்கள் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸாக அமைவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு காற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே வந்தக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு அற்புதமான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். நண்பர்களே, இப்படி தான் நீங்கள் கடைப்பிடிக்கணும். சரி, இப்போது இவங்ககிட்டே கேட்கலாம் எப்படியெல்லாம் அந்த பிரச்சனைகள் இருந்தது, எப்படி அது குணமாகி வெளியே வந்தாங்கன்ட்டு. ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா கண்ணன். ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுங்கய்யா? கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஐயா எவ்வளோ வருஷமாக இருந்தது? 2003 இருக்குது. 2003 என்ன பண்ணீங்க?
பார்வை ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு லேசர் பண்ணேன். ம். அதுக்கப்புறம் வந்து பார்வை ஒரு 80% தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் கிடைக்குன்னு சொன்னாங்க. கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, ஆ. ஒரு கண்ணில் 80%, ஒரு கண்ணில் 40% தான் கிடைச்சிது. ஐயா இன்னொரு கல் 40%. ஓ ஓ ஓ ஓ. 40 கிடைச்சிது. இப்போ 2023 போயிட்டு செக்அப் பண்ணோம். ஆ. இதுக்கு மேலே எது பண்ணாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ. இந்த ஆயில்மெண்ட்டை வந்து நான் வந்து இப்போ புதுசாக வந்திருக்குது, நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாங்க. ம். அதனால இந்த இடத்துல சரி எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், இந்த தைலம் விட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் விட்டு பார்த்தேன். ஓ எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி தானே இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளவே எனக்கு 2 கண் பார்வையும் பளிச்சுன்னு சுத்தமாக தெரியுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். சுத்தமாக தெரியுது. நான் இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, டாக்டரோட இந்த தைலத்துக்கு தான் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். எவ்வளவு அதாவது வந்து எவ்வளவோ வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். ஆனால் இந்த தைலம் விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு ஒரு சொட்டு ஒரு கண்லேயும் ஒவ்வொரு ட்ராப் விடும்போது பார்த்தீங்கன்னாக்க உள்ளே இருக்கிறத பூரா அப்படியே அறுத்து வெளியே கொண்டு வந்துடுது. உள்ளே இருக்கிற டெஸ்ட்டு, உள்ளே என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அறுத்து கொண்டு வந்துடுது. இந்த ட்ராப்ஸை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே படுத்து தூங்கிட்டோம்னா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துட்டா எல்லா டெஸ்ட்டும் வந்து கண் வழியே வெளியே வந்துடுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பருங்க சூப்பர். சூப்பராக இருக்குது. நான் தான் சொல்கிறேன்ல, டாக்டரோட இந்த தைலத்துக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஓகேங்கய்யா. எவ்வளோ பண்ணுறோமே, சரி நாம் விட்டு பார்த்தோம், அப்பாவுக்கு தான் வயசாகிடுச்சு, சரி ஒரு ட்ராப்ஸ் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு விட்டேன். அப்பா விட்டு தானே இது சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த ட்ராப்ஸை விட்டுட்டு ஒரு 15 நாள் கழிச்சு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாக்கா இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக நல்லா இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி இது சர்ஜரி செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. நான் இன்னும் இல்லைங்க, இந்த மாதிரி தைலம் மட்டும்தான் விட்டேன், இதனால வந்து குணம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எங்களால் முடியாத இந்த தைலம் செஞ்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே பாராட்டினா. அப்படியே சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை. அதுக்காக தான் நான் டாக்டரை விட இந்த தைலத்துக்கு நான் நன்றி சொல்கிறீங்க. அப்பா சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுப்பா? அந்த கண் பார்வை கொஞ்சம் டிம்மாக தான் இருந்தது. அதான் போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேங்க. ஒரு கண் பார்வை 100% நல்லா இருக்கேன். இன்னொன்று வந்து லேசர் செஞ்சாலையும் பார்வை வராதுன்ட்டாங்க. நான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாம் 4-5 ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு தான் வந்தேன். அப்புறம் தான் சரி திருப்பி மறுபடியும் அந்த தைலத்தை சித்த வைத்தியத்தில் போயிட்டு அந்த தைலத்தை சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வந்தேன். அது ஒரு வாரத்துக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் தெரியுது. அது ஒரு வாரத்துக்குள்ளேயே ட்ராப்ஸ் விட கொஞ்சம் இம்ப்ரூவ் தெரியுது. இம்ப்ரூவ் தெரிஞ்சு மட்டும் இப்போ ஆடம்பரத்தில் பரவாயில்ல, நல்லா இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை இல்லை. மருத்துவ ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இப்போது உங்கள் டீமால் கண்டுபிடிக்கப்பட்ட உங்களுடைய அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டால் கண்டுபிடிக்கப்பட்டு வந்ததுக்கு இந்த ஆண்டவர் தைலம் மிக அற்புதமாக வேலை செய்யுதுன்னு அன்னையிலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப மிராக்கலெல்லாம் செஞ்சுருக்கு பாருங்கள். பல வருஷமாக இந்த மாதிரி பிரச்சனை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டும் சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணியும் சரி, கண்ணெல்லாம் வராதையா, அந்த பார்வைலாம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், இது ட்ரை பண்ணலாம் அப்படின்ற போது அவருக்கு சுத்தமாக சரியாச்சுன்றாரு. இவரும் பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக சரியாச்சுன்றாரு. இதில் என்ன அப்படி கலந்துருக்கீங்க? இது ஏன் அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யுது? ஒரு சிலருக்கு ஏன் கொஞ்சம் லேட் ஆகுது? ஐயா இப்போ 96 வகையான கண் நோய் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. ஆமாங்கய்யா. இதில் ஒரு 92 வகை நோய்க்கு வந்து மருந்து இருக்குது. நம்ம சித்தர்கள் 92 வகைக்கு வந்து மருந்துகளுக்கு 4 விதமான நோய்க்கு வந்து சர்ஜரி அறுவை சிகிச்சை சொல்லுவாங்க. அந்த 4 வகையான நோய்க்கு வந்து மருந்து இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ. ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து இதுக்குள்ள மருந்துகள் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 47 வகையான கண் நோய்களுக்கு வந்து நம்ம வந்து அற்புதமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது, ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும். இதே மாதிரி ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசிஸ் சொல்லக்கூடிய கண்டிஷனுமே நம்ம வந்து சீக்கிரம் வந்து அந்த பார்வை வந்து போயிடும். அதுக்குமே வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் லைஃப் ஸ்பேன். அது எவ்வளோ குறையுதோ அது இன்டென்சிட்டி நம்ம குறைச்சிருக்கோம். நம்ம மருத்துவர் குழு வந்து ரொம்ப அற்புதமாக அதுக்கு வந்து நல்ல மெடிக்கேஷன்ஸ் வந்து கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரோட கேஸில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கண்ணன் சாரோட கேஸில் வந்து பார்த்திங்கன்னா யூஏடிஸ்னு ஒரு கண்டிஷன், அதாவது அடிக்கடி தொற்று வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அதாவது அவருக்கு சின்ன வயசுலேருந்து அந்த நர்வ் வந்து கம்ப்ரெஷன், அதாவது ரெட்டினாவோட வரக்கூடிய ஆப்டிக் நர்வில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான். அது அவங்க சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. பண்ண பின்பு வந்து அவருக்கு பார்வை வந்து அந்தளவுக்கு மேம்படலை. ஆனால் இந்த மெடிசின்ஸ் வந்து எடுக்கும்போது, இந்த ட்ராப்ஸ் வந்து அவர் எக்ஸ்டர்னலாக வந்து பயன்படுத்தும் போது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்ஃபெக்ஷஸ் கண்டிஷன் வந்து கிளியர் ஆகி அவருக்கு வந்து நர்வ் வந்து ரெஸ்டோர் ஆகிருக்கு, பார்வை வந்து மேம்பட்டுருக்கு, நைட் பிளைட்னஸ் வந்து கிளியர் ஆகிருக்கு. அவங்களோட தகவல்னாருக்கும் அதே கண்டிஷன். ஆனால் அவருக்கு வந்து ஏஜ் ஆனால் ட்ரைனஸ் வந்து இருந்தது. ட்ரைனஸ் வந்து இப்போ போட்ட ஒரு 3 நாள்லேயே அந்த ட்ரைனஸ் வந்து கிளியர் ஆகி அவருக்கு வந்து நல்ல பார்வை வந்து தெளிவான ஒரு பார்வை வந்து கிடைச்சிது. அதான் சொல்லுங்க, எனக்கு முதல்ல மங்களாக தெரியும், இப்போ நான் வந்து நல்லா ஃபீல் பண்ணுறேன். கண்ணன் சாருக்கு வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% எனக்கு வந்து நல்ல விஷன் வந்து இருக்குது, அந்த லைட்டோட சென்சிட்டிவிட்டி எதுவும் இல்லை
அப்படின்னு சொல்கிறார். முதல்ல நைட்டால் ஈவினிங்காக ஒரு வண்டி ஓட்ட முடியாது, ஒரு மாதிரி மங்கலாக இருக்கும், ஹேசின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு பார்வை இருந்திருக்கு. அவங்க தகப்பனாருக்கு வந்து ஏஜ் ரிலேட்டடு டிஸார்டர் தான். அதாவது குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் 40 வயசுக்கு மேலே சாலை சுரன்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்ட இருக்க பொருளை வந்து நம்ம படிக்க முடியாது, ரொம்ப லைட்லேயோ இல்லை ரொம்ப வெயிலையோ வந்து வேலை செய்யும்போது கண்கள் வந்து உணர்ந்து போயிடும், ட்ரைனஸ் வந்து ஆகும், அதில் ஒரு விதமான எரிச்சல் இரிட்டேஷன் இருக்கும், மங்கலாயிடும் ஈவினிங். ஆனால் ஸோ இந்த ட்ராப்ஸ் வந்து எக்ஸ்டர்னலாக கொடுக்கும்போது இவங்க 2 பேருக்கும் அது ஹெரிடிட்டி ஆகக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ரிவர்ஸ் ஆகி மற்ற காம்ப்ளிகேஷன்லாம் கிளியராக அவங்க இது பண்ணுறாங்க. அதனால தான் சந்தோஷமாக அவங்க வந்து அதை வெளிப்படுத்துகிறாங்க. ஆமாம், அதான் சொல்கிறாங்க. நான் டாக்டர் கூட நன்றி சொல்ல மாட்டேன். இந்த மருந்தில் வந்து பார்த்திங்கன்னா கற்சாலை வந்து முக்கியமான இது இருக்கும், வெண்தும்பை வந்து பயன்படுத்தியிருக்கோம். அது இல்லாமல் முத்து சிப்பியில் இருக்கக்கூடிய நீரை வந்து எடுத்து இதில் பயன்படுத்தியிருக்கோம். இன்னும் பல்வேறுபட்ட மருந்துகள் கிட்டத்தட்ட ஒரு 20-27 வகையான மூலிகைகள் வந்து இதில் சேர்த்து வந்து நம்ம பயன்படுத்திருக்கோம். அது வந்து குறிப்பாக வந்து படிகாரம், அந்த மாதிரி ஆலாங்கட்டி நீர், இது எல்லாமே ஏதாவது மலை தண்ணின்னு சொல்லுவாங்க, அதை வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி ரோஜாப்பூ, பன்னீர் ரோஜாப்பூவோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து இதில் எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மருந்தானது கிட்டத்தட்ட ஒரு 47 வகையான நோய்களுக்கு வந்து காமனாக நாங்கள் குடிக்கக்கூடிய ட்ராப்ஸு. இது மட்டும் இல்லாமல் நம்ம மருத்துவர்கள் வந்து இன்டர்னல் மெடிக்கேஷன், அவர் நோயை வந்து என்னென்ன கண்டறிஞ்சு அதை வந்து டயக்னோஸ் பண்ணி அதுக்கு என்ன காரணத்தினால் ஏற்படுதோ அதுக்கு உண்டான தேவையான சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து வேறு ஏதாவது மெடிசின்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷன் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதுக்கு உண்டான மெடிசின்ஸ் வந்து அவங்க கொடுத்து இந்த அவுட்புட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி 2 பேர்கிட்டையும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண் சார்ந்த பிரச்சனை இருக்குது. கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குளுக்கோமா, ப்ரெஷர், கேட்ட குழந்தைருக்கு, சின்ன குழந்தைங்க பெரியவங்க கண்ணாடி போட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய சார்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபஸ்ட்டில் அவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும். இதை வந்து வாங்கி யூஸ் பண்ண பின்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நாளடைவில் 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணாங்கன்னாவே இதை மறுபடியும் நம்ம விட்டு பார்க்கணுன்ற அந்த எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அதை கண்டினியூ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு யூஸ் பண்ணாங்கன்னா முக்கியமாக ஒரு 50%ல் 1 வாரத்திலே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்படியே ட்ராப்ஸை விட்டுட்டு வர 1 மாதத்துக்கெல்லாம் 3/4 க்யூர் ஆகிடும். எங்கள் வீட்டில் கண்ணில் பார்த்திங்கன்னா சைடில் செத வளர்ச்சி அதிகமாகிடுச்சு, வளர்ந்துருச்சு. அந்த வளர்ந்ததை நாங்கள் போயிட்டு இதில் போயிட்டு பார்த்தோம், டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு போச்சம்பில் போய் பார்த்தோம். அங்கே பார்த்துட்டு இதெல்லாம் இது அதிகமாக வளர்ந்துருக்குது, நீங்கள் தருமபுரி போயிட்டு பாருங்கன்னாங்க. தருமபுரியில் போய் பார்த்தோம், இல்லைம்மா இது வந்து இது ஆப்ரேஷன் பண்ணாதான் ஆகும்னு சொன்னாங்க. சரி, நாம் யூஸ் பண்ணுற தைலத்தை வந்து நான் இதே மாதிரி வந்து விளம்பரத்துலேயும் போட்டிருக்காங்க, இருந்தாலும் நாம் யூஸ் பண்ணுறோமே, நாம் ஒரு 2 ட்ராப்ஸ் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் விட்டு பார்த்தாங்க. அந்த ட்ராப்ஸ் விட்டு தண்ணி அந்த செதை வந்து அதிகமாக எங்கே வளர்ச்சி இருக்கோ அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போகிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே வாரத்தில் கரைஞ்சிருச்சு. செதையே கரைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபியூராக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேச தெரியாது, அதனால தான் வந்து இது மாதிரி வந்து அவங்க பேச மாட்டாங்க, பேச தெரியாது அவங்களுக்கு. அதுக்காக தான் நான் எங்கள் வீட்டில் நடந்ததை நான் சொல்கிறேன். சரிங்க, நல்லதுங்க சார். சொல்லுங்கள் சார், இந்த சதை கூட கரைந்து சார். ஆக்சுவலாக சதை அவங்க கலவைக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க மனைவிக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய சில வீட்டு பிராணிகள்னால அதுக்கு சில இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா 3 பேருமே வீட்டில் எல்லாருக்கும் அந்த கண்டிஷன் வந்து கிரியேட் ஆகுது. அவங்களுக்கு ஏற்படுது ஆக்சுவலாக இன்ஃப்ளமேஷன். அந்த சில தொற்றுகள்னால வந்து என்னென்னா அது கண்ணில் வந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் கிரியேட் ஆகி அந்த மாதிரி ஆயிருக்கு. இந்த ட்ராப்ஸ் போட்டோடனே அந்த ரெட்னஸ், அது சிகப்பாக இருந்தது, அந்த ரெட்னஸ் வந்து மாறதுக்கு காரணம் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் முதல்ல கிளியர் ஆகுது. கிளியர் ஆகும்போது இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகும்போது இன்ஃப்ளமேஷன் குறையுது. இன்ஃப்ளமேஷன் குறையும் போது தெளிவான வந்து பார்வை வந்து ஏற்படுது. அந்த கருவெளி பக்கத்தில் இருக்க அந்த வெள்ளை பகுதி, சகதி பகுதி வந்து அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகுது. அது மாதிரி கை வச்சு தேய்க்கிறோம், இன்ஃப்ளமேஷன் ரெக்கரன்ஸ் இருக்குது. இப்போ ஏன் அவங்க சர்ஜிக்கல் கரெக்ஷன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், கண் வச்சு தேய்க்க இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது. அப்போ இது வந்து பிட்ரிஜியம் சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். அதிகமாக வெயிலில் இவங்க வந்து விவசாய சார்ந்த ஒர்க் வந்து அதிகமாக செய்கிறாங்க, வீட்டை சுற்றி வந்து நிறைய ஒர்க்கு பார்க்குறாங்க. வெயில் அதிகமாக இருக்கிறனால பிட்ரிஜியம்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதோட இன்ஃப்ளமேஷன் இது குறைஞ்சதுனால இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நல்ல பார்வையும் மேம்பட்டுருக்கு அவங்களுக்கு. ஓகே சார், எல்லாமே ரொம்ப அருமையாக அந்த என்னது வெகுளித்தனமாக சொல்லுவாங்களே, கள்ளங்கடல மனசில் இருக்கிறத அப்படியே வெளியே பேசிட்டாங்க அப்படின்வாங்களே, அது மாதிரி பேசியிருக்காங்க. நேர்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரை நான் பேச வருது என்னென்னா, உங்களுக்கும் எந்த வகையான கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் டாக்டரை பார்க்குறீங்க, டாக்டர் கூட ஆலோசனை படி ட்ராப் விடுறீங்க, டேப்லெட் எடுக்கிறீங்க, இல்லை சுருளம் லேகங்கள் எதுவாக எடுக்க எல்லாத்தையும் கடைப்பிடிங்க.
ஒரு டைம் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு படித்த பட்டதாரி மருத்துவர் மூலமாக கொடுக்குற ஆலோசனைகளும் இந்த மருந்துகளையும் வேறு துணை மருந்துகள் தேவைப்பட்டால் நாடி பிடிச்சி பார்த்து கொடுப்பாங்க, கண்ணை செக் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கண் பார்வை கோளாறு இல்லாமல் மிக அருமையாக பார்வை தெரிஞ்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதை இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுறேங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.